ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரத்த பொரியல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரத்தம் வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை வந்து வதக்கணும். ஸோ இது வந்து நான் நல்லா மசிச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதுக்கு நமக்கு வேறு எதுவும் பெருசாக அந்த மசாலா இந்த மசாலா அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு கொஞ்சம் நமக்கு மிளகு ஜீரக பொடி இருந்தால் நம்மளுக்கு போதும். ஸோ அதனால் ஜீரகம் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அது நல்லாவே வெடித்து வரும் இல்லையா, நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா முடிஞ்சால் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் இந்த ரத்த பொரியல் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நானுமே இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அந்த கலர் வந்து லைட்டாக மாறும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது கூட பூண்டு வேணும் அப்படின்னா நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 5-6 பல்லு வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் அதை நீங்கள் நசுக்கி போடுறதா இருந்தாலும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைப்போம் இல்லையா, அது மாதிரி தனியாக நீங்கள் பூண்டை மட்டும் லைட்டாக சுற்றிட்டு அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாட்டிலாம் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட மாட்டாங்க. இந்த பூண்டெல்லாம் மட்டும் தட்டி போட்டு தான் செய்வாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப 2 இல்லைன்னா ஒரு 3 பச்சை மிளகா கூட லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த பச்சை மிளகா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இது கூட இப்போ ரத்தத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிற ரத்தத்தை இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ ரத்தம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து நல்லா மாறுறது தெரியும். ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அது வந்து ஹீட் ஆகும்போது அதோட தன்மை நல்லாவே மாறி வந்துட்டுருக்கு, கருப்பாகிற மாதிரி இருக்கும். ஸோ வேகணும், கொஞ்சம் நேரம் வேக விட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம இறக்கணும். ஸோ அதனால் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஏன் சேர்க்க சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த காரம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம வெறும் மிளகு ஜீரக பொடி மட்டும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப அந்த மிளகு ஜீரகத்தோட வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரம் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரத்தம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் மிளகு ஜீரக பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதிகமாக மிளகு இருக்கணும், ஜீரகம் வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அரைச்ச அந்த பவுடரை இது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து மிளகு அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜீரகத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்தது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட
மீண்டும் உங்கள வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.